பாஸ்கரனின் அன்பு வணக்கம். மாற்றியோசி வலைதளத்தில் சிந்தனை 75 உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. 4x4 சதுரம், அதுல 16 கட்டங்கள் இருக்கு. 1 இருந்து 16 வரைக்குமான எண்கள் அந்த கட்டத்துல இயல்பான வரிசையில இருக்கு. உங்கள் நண்பர் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு ரோ, ஒரு கிடை வரிசைக்கு ஒரு எண்ணாக 4 ரோக்களுக்கு 4 எண்கள் எடுக்க வேண்டும். அதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், அந்த 4 எண்களும் வெவ்வேறு காலம், வெவ்வேறு செங்குத்து வரிசையை சேர்ந்தவையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி 24 எண்கள் நம்ம உருவாக்க முடியும். உங்கள் நண்பர் எந்த 4 எண்களை வேணாலும் தேர்வு செய்யலாம். அவரை அந்த 4 சின்ன சின்ன எண்களை கூட்ட சொல்லுங்க. அவர் கூட்டி விடைய சொல்றதுக்கு முன்னால நீங்க கூட்டுத்தொகையை சொல்லிடலாம். கூட்டுத்தொகை என்ன வரும்? 4, 7, 10, 13. அதுவும் இந்த 24 விதமா தேர்வு செய்யறதுல ஒரு தேர்வு. கூட்டி பாருங்க. 4, 11, 21, 24, 34. 3 எடுக்கிறோம். அதுக்கப்புறம் 7 எடுக்க முடியாது, எதை வேணாலும் எடுக்கலாம். நான் 5 எடுக்கிறேன். அடுத்து 3வது வரிசைக்கு வரும்போது இந்த 9 எடுக்கக்கூடாது, 11 எடுக்கக்கூடாது, நான் 12 எடுக்கிறேன். இனி 4வது வரிசை வரும்போது இந்த 14 மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த 4 எண்களுடைய கூட்டுத்தொகையை நீங்க பாருங்க. 14, 16, 26, 31, 34. நம்ம மாயச்சதுரத்துல மாதிரி இது அங்க போடுவோம், அதை இங்க போடுவோம் அப்படிலாம் போடல. இது தானா சேர்ந்த கூட்டுத்தொகை. ஆச்சரியம் பார்த்தீங்களா? இது எப்படி இந்த 24 விதத்திலையும் எந்த 4 எண்களை எடுத்தீங்கன்னாலும் கூட்டுத்தொகை 34 தான் வரும். அதனால உங்க நண்பருடைய தேர்வு செய்த எண்களுடைய கூட்டுத்தொகை 34 அப்படின்னு நீங்க ரொம்ப எளிதா சொல்லிடலாம். இனி எப்படி இந்த 34 வருது? அந்த 16 எண்களை கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுறேன். 1, 2, 3, 4 அப்படியே எழுதிட்டேன். 2வது வரிசையில 1 கூட்டல் 4, 2 கூட்டல் 4, 3 கூட்டல் 4, 4 கூட்டல் 4 அப்படின்னு இருக்கு. அடுத்ததுல 8 8 கூட்டியிருக்கோம். அதுக்கு அடுத்ததுல 12 கூட்டி வந்திருக்கும். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 1, 2, 3, 4 அப்படின்னு முதல் ரோல 4 பேர் இருக்காங்க. அவங்க பனியன் போடாம பேர் பாடியா இருக்காங்க. 2வது வரிசையில் அதே நபர்கள் பனியனோட இருக்காங்க. 3வது வரிசையில் சட்டையும் போட்டிருக்காங்க. 4வது வரிசையில் ஜாக்கெட்டும் போட்டிருக்காங்க. ஜாக்கெட்னா கோட்டு. ஒவ்வொரு செங்குத்து வரிசைக்கும் ஒரு பிரதிநிதி இருக்கணும். அப்படின்னா இந்த காலத்துக்கு யார் கட்டாயம் இருப்பா? 1 கட்டாயம் வருவார். அவரு பேர்பாடியா இருப்பாரா, பனியன் போட்டிருப்பாரா, சட்டை போட்டிருப்பாரா, ஜாக்கெட் போட்டிருப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. 1 கட்டாயம் அங்கே இருப்பார். அதே மாதிரி 2வது காலத்துக்கு 2 வருவார், 3வது காலத்துக்கு 3 வருவார், 4வது காலத்துக்கு 4 வருவார். அதனால 1, 2, 3, 4 கட்டாயம் இருப்பாங்க. அவங்க எந்த கோலத்துல இருப்பாங்க, எந்த காஸ்டியூம்ல இருப்பாங்க அப்படிங்கிறதான் தெரியாது. ஆனா என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ரோவுக்கும் ஒருத்தர் தான் வரப்போறார். ஒரு எண் தான் நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். அப்படின்னா யாரோ ஒருவர் பேர்பாடியா இருக்க போறார், ஒருத்தர் பனியனோடு இருக்க போறார், ஒருத்தர் சட்டையும் போட்டிருக்க போறார், ஒருத்தர் ஜாக்கெட்டும் போட்டிருக்க போறார். அதனால யாரு எந்த கோலத்துல இருப்பாங்கன்னு தான் தெரியாதே தவிர கட்டாயம் அங்க ஒருவர் பேர்பாடியாக இருப்பார், ஒருத்தர் பனியனோட இருப்பார், ஒருத்தர் சட்டையும் போட்டிருப்பார், ஒருத்தர் ஜாக்கெட்டும் போட்டிருப்பார். அதனால அந்த 4 எண்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல 1, 2, 3, 4 கட்டாயம் காலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு வரும். 4 ரோவையும் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு 0, 4, 8, 12 வரும். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 12, 20, 24, 25, 27, 30, 34. அதனால கூட்டுத்தொகை 34. ஒவ்வொரு ரோவுக்கும் ஒரே ஒரு எண், ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரே ஒரு எண் வர்றது மாதிரி 4 எண்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம் சொன்னா அதனுடைய கூட்டுத்தொகை 34 தான் வரும். வாங்க மாற்றி யோசி.